சி விப்ரோ வந்து ஸ்ட்ராங். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்டை நீங்க கேட்கறதுக்கோசரம் நான் சொல்றேன் பாருங்க. இது ஒரு ரெக்கார்டாவே பதிவாகட்டும் இந்த கிளாஸஸ்ல. நான் சொல்றது விப்ரோ வந்து ஸ்ட்ராங் பைக் உண்டான ஜோன். ஏன் பாத்தீங்கன்னா இதுதான் இதோடைய ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் நல்லா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுக்குது. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 23 ஏப்ரல். ஓகே, இன்னைக்கு என்ன தேதி? வேர் இஸ் த 23. அப்ப இந்த மந்தோடைய க்ளோசிங் எங்க இருக்கு? 28. மந்த்லி க்ளோசிங் வந்து 27th. வீக்லி எக்ஸ்பைரிலாம் க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்படியே நம்ம சார்ட் கேண்டில்ஸ்ல க்ளோஸ் பண்றது 30. அடுத்த வாரம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு ஓப்பன் சேலஞ்சு டாஸ்க். 28ஆம் தேதி இந்த கேண்டில் ப்ரெடிக்ஷனை நல்லா கவனிச்சுக்குங்க. இதே இந்த டோஜி டைப்லயே இந்த கேண்டலை வைக்கட்டும். என்னது இது? என்ன கேண்டல்? நல்லா இப்போ வந்து நீங்க வந்து என்கிட்ட படிச்சுட்டீங்க. இந்த கேண்டல் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்ன கேண்டல்? டோஜி பியரிஷ் அப்புறம் டோஜி. அது என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுது அது சொல்லுங்க. கிரேவ்ஸ்டோன் டோஜி. வாட் இஸ் த கிரேவ்ஸ்டோன் டோஜியோடைய ரூல்ஸ் என்ன? அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் எதுன்னு தெரிஞ்சிடுச்சு. நல்லா தெரியுதுங்களா? இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் as சப்போர்ட். ஓகே, அப்படிதானே நீங்க படிச்சிருக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் சார், அது கிரேவ்ஸ்டோன் டோஜியா இல்ல டிராகன் ஃப்ளை டோஜியா? எதனா இருக்கட்டுங்க, அந்த டோஜி பேரே விட்டுருங்க. உங்களுக்கு டோஜி பேரே தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஐ திங்க் அது ஸ்டாக் ரேட் ஹை ஆகுமோ அப்படின்னு டவுட்டா இருக்குங்க சார். நான் சொல்றது கேளுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் as சப்போர்ட். அப்படிதானே? ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிடுச்சுன்னா அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டை உடைச்சாதான் கீழே வரும் அப்படின்ட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, அப்ப இது வந்து சப்போர்ட் ஜோன் தானே? இந்த லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டா இல்லையா? ஆமா சார், சப்போர்ட் தான். சப்போர்ட். ஓகே, அப்போ இந்த சப்போர்ட்ல இந்த டோஜி வந்து ஒரு மந்த்லி கேண்டில் இந்த மாதம் முடிகிற போது இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இது என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ரிவர்சல். அதாவது இந்த கேண்டில் ஓபன் ஆன இடம் எங்க? 386. 386ல இருந்து செல்லர் வந்து டாமினேட் பண்ணி 352 இருக்கலாம் டாமினேட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 70% எவ்வளோ? 70% வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. கரெக்டா? எஸ் சார், செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. அகைன் மறுபடியும் யார் உள்ள வந்து தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க? பையர்ஸ். கரெக்டா? எங்க க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க? க்ளோசிங் வரல. இந்த மந்தோடைய க்ளோசிங் குரூஷியலா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. 367க்கு க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து பையர் வந்து உள்ள வர ஜோனுன்றது தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய பையிங் கொண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை எங்க எதிர்பார்க்கலாம்னா இந்த ஜோன்ல, அதாவது 360ன்றது ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல பைக் உண்டான காலா பார்த்து பைய பண்ணலாம். 10 குவான்டிட்டியா ஒவ்வொரு முறையும் 10 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் இந்த 360ன்றது ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் ஃபார் விப்ரோ. ஒரு இன்வெஸ்டர் வாங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எவ்வளோ? 353. இந்த ரேஞ்சில் ஒரு ஜிடிடியை செட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து வரும்போது கரெக்ட் ஆகும். இந்த இடம் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ஐடி பாசிபிள். இது ஒரு டபுள் பாட்டமாக போடுறதுக்கு ஐடி பாசிபிள். போட்டு இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு ஐடி பாசிபிள். அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோன் பிரேக் வரணும். அப்போ இது என்ன பேட்டர்ன்? டபுள் பாட்டம். அப்போ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க நெக்லைன் இருக்கு, இங்க ஒரு பேட்டர்னும் ஃபார்மேஷன் வருது. அப்போ நாம ஏன் இந்த இடத்துக்கு வந்து அக்குமுலேட்டர், லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அது சொல்லுங்க. நந்தினி. சார் பண்ணலாம்.
கான்ஃபிடென்ட்டா டக்கு டக்குன்னு சொல்லுங்க சிஸ்டர். நல்ல ஒரு கற்பூரம் மாதிரி இருக்கிறீங்க. ஏன் ஒரு கேள்வி கேட்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? டோன்ட் ஃபியர். நம்ம ஒரு ட்ரேடரா எப்போ என்டர் ஆகலாம்? ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ண போறேன் நானு, இல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ண போறேன் அப்படின்றவங்க எப்போ என்டர் ஆகலாம்? கேஷ் ஆன் கேரிக்கு பை பண்ற ஜோன் இதெல்லாம் பை பண்ணலாம். நீங்க வந்து எக்ஸ்பைரி அப்படின்ட்டு வச்சு வாங்குறீங்க. கால் ஆப்ஷனை பை பண்ண போறேன், என்னது ஃபியூச்சர்ஸ் எஃப்என்டோவில் போகிறதுக்கு நீங்கள் ட்ரேடரா எஃப்என்டோ அப்படின்ட்டு உள்ள போறீங்கன்னா எந்த ரேஞ்சுக்கு மேல பை பண்ணுவீங்க? தெரியல சார், சொல்லுங்க. வெரி குட். தெரியலன்னா டக்குன்னு சொல்லிடணும். இது டபுள் பாட்டம் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆயிட்டு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்து இங்க ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் அடிக்கும் போது தான் நம்ம என்ட்ரி போடுவோம். ஆமா, அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா நான் ஸ்ட்ராங் பிரைஸ் ஆக்ஷன்ல ஸ்ட்ராங்னும் போது இந்த ஒரு கேண்டிலே போதும் நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு. உங்களுடைய டார்கெட் இவ்வளவு தூரம் இருக்கு. எவ்வளோ? 373. இதுதான் என்னுடைய டார்கெட்டு. இந்த கேண்டில் என்ன சொல்லுது? நல்ல ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன். இது நம்மளுக்கு சப்போர்ட் எதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கேண்டிலும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கேண்டில் ஆண்டே என்ட்ரி போகலாம். என்னோட எஸ்எல் எவ்வளோ தூரமாக இருக்கலாம்? இதுதான், இந்த ரேஞ்சை வந்து எஸ்எல்ஆ வைக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா இங்க இருந்து ஒரு 3.5% அண்ட் தென் செகண்ட் லெவல் டார்கெட் இதுதான் ஒரு கால் ஆப்ஷனும் ஒரு புட் ஆப்ஷனும் பை பண்றதுக்கு உண்டான எக்ஸாக்ட் ஜோன், டிமாண்ட் ஜோன். லோயர்ல நான் போய் பை பண்றேன். நீங்க இங்க போயிட்டுங்க இதுல வந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்துட்டு நீங்க இங்க போய் பை பண்றீங்கன்னா உங்களுடைய டார்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வைக்கிறீங்க. எது? இதுதான் ரேஞ்ச் நீட் வைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய டார்கெட்டுக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு டார்கெட் வைக்கிறீங்க. அப்ப எஸ்எல் எவ்வளவு பெருசு வச்சிடுறீங்க? புரியுதுங்களா? எஸ்எல் எவ்வளவு தூரம் ஒரு லாங் பொசிஷன் போறீங்க. பிரேக் அவுட் வந்துடுச்சுன்னுட்டு இப்படி போகும்போது உங்க டார்கெட் இது, உங்களுடைய டார்கெட் இவ்வளவு தூரத்துக்கு, எஸ்எல் இவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறீங்க? 2%. 11% டார்கெட்டுக்கு 6%, 5.34% வந்து எஸ்எல் வைக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 20 rupees வைக்கிறீங்க. டார்கெட் 37 வைக்கிறீங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியான ட்ரேட் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல லேர்ன் பண்ணிட்டோம். பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு டிமாண்ட் எது, ஒரு சப்ளை எது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த கேண்டலும் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அப்போ நான் எப்படி என்ட்ரி போகலாம்? நான் இப்படி தான் போவேன். எது? இதுதான் என்னுடைய எஸ்எல் ஆகும், இதுதான் என்னுடைய டார்கெட் ஆகும். அதாவது இதுதான் டார்கெட், இது டார்கெட் 1 அண்ட் தென் டார்கெட் இது டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. அப்போ நம்மளுடைய எஸ்எல் எவ்வளோ? கிட்டத்தட்ட 7 ரூபாய் 20 பைசா எஸ்எல் வச்சுட்டு 54 ரூபாய் டார்கெட் வைக்கிறான். இதுதான் நல்ல ஒரு குட் ட்ரேட். புரியுதுங்களா? பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இங்க வாங்குவாங்க. ஆனா டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணுவேன். எது சப்போர்ட், எது டிமாண்ட் எப்படின்றத கண்டுபிடிச்சவனுக்கு நல்ல என்ட்ரியை எதுன்ட்டு தேர்ந்தெடுத்து கரெக்டா இதுதான் என்னுடைய எஸ்எல், இதுதான் என்னுடைய டார்கெட், இதுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தா நான் எக்ஸிட் ஆயிடுவேன்ட்டு எஃப்என்டோலியே மந்த்லி இந்த மந்த்துக்கு உண்டா இல்லாம ஒரு 2 மந்த்துக்கு தள்ளி 3 மந்த்துக்கு தள்ளிலாம் ட்ரேட் எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் சக்சஸ் ரேஷியோ அதிகம். புரியுதுங்களா? எனி டவுட்? சார் இப்ப எஸ்எல்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. எஸ்எல்ன்றது என்ன மீனிங் சார்? ஸ்டாப் லாஸ் தானே? எஸ், ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்ல சார், ஸ்டாப் லாஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதே ப்ரோவே நான் போயிட்டு ஃபியூச்சர்ஸ்ல பை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட எஸ்எல். நான் எவ்வளவுக்கு வாங்குறேன், கிட்டத்தட்ட விப்ரோவுடைய குவான்டிட்டிஸ் எவ்வளவு இருக்கும்னுட்டு அதையும் செக் பண்ணி
விப்ரோ. எப்போ நம்மளுடைய டார்கெட் வைக்க போறோம்னா ஏப்ரலுடைய ஃபியூச்சர்ஸ் வச்சுப்போமா? இல்லை ஏப்ரல் வேணாம், மே மாதம் இல்லை ஜூனே வைக்கிறேன். நான் ஜூனை போயிட்டு பை பண்ணுறேன், ஃபியூச்சர்ஸை பை பண்ணுறேன். ஓகே, இங்கே எவ்வளோ குவான்டிட்டிஸ் வருது? 1500. 1500 குவான்டிட்டிஸ். ஓகே, 1500 குவான்டிட்டியை நான் இங்கே பை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் கேட்குது? 1,03,334. அப்போ நான் 1500 குவான்டிட்டியை போயிட்டு கையில் போயிட்டு பை பண்ணுறேன்னா எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போமா? 1500 இன்ட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ? 368. ஓகே, 368 அப்படின்னும் போது 5,52,000 உண்டான கேஷை கொடுத்து நான் வாங்க வேண்டிய ஸ்டாக்கை ஒரு 1 லேக்லேயே பை பண்ணுறேன். எவ்வளோ? 1 lakh. 1 lakh. அப்போது நான் இந்த கேண்டலில் இங்கே என்ட்ரி போட்டிருந்தா கூட இங்கேருந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? 360 to 367, 7 rupees ப்ராஃபிட். கரெக்டா? அப்போது 1500 இன்ட்டு 7 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு இப்போதைக்கு 10,500 ப்ராஃபிட் ஜஸ்ட் வந்து இந்த 2 கேண்டல்ஸில். அப்போது என்னுடைய டார்கெட் இந்த லெவலுக்கு போகுது, ஒரு 25 rupees. அப்போது எவ்வளோ கிடைக்குது எனக்கு? 31 rupees ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் டார்கெட், தேர்ட் லெவல் டார்கெட் வந்து 50 rupees போகுது. அப்போது 50 rupeesக்கு எனக்கு என்ன ரேஷியோ எனக்கு வினிங் கிடைக்குது? 1500 into 50 is equal to 75,000 rupees எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்? 1,03,000. எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது? 75,000. சரி, இப்போ இது வந்து ப்ராஃபிட்டோடைய ரேஷியோ. இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, எனக்கு 19 ரூபாய்க்கு இறங்கிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? 1500 இன்ட்டு 19 லாஸ் அப்படின்னு போட்டால் 28,500 லாஸ். ஏன்னா இதுக்கு கீழே இது உடச்சிடுச்சுன்னா இதோடைய ஃப்ரீ ஃபால் ஜோன் இங்கே தான் இவ்வளோ தூரம் அப்படியே கீழே, அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டுக்குலாம் இங்கே தான் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த ஸ்டாப் லாஸ், மினிமம் ஸ்டாப் லாஸ். அப்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவீங்களா சிஸ்டர்? ஏன்னா இது வந்து அந்த மார்ச் வரைக்கும் தான் அந்த வேலிடிட்டி. அதுக்கு மேலே வந்து டவுன்ஃபால் ஆகும்போது நம்மக்கிட்ட ஃபண்டை ஆட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஃபண்டு இல்லைன்னா அந்த 1.5 லட்சம் சுத்தமாக லாஸ் ஆகிட்டு கட் பண்ணி விட்டுட்டு வெளியே தத்தி விட்டுடுவாங்க. அந்த 1,03,000 ரூபாவும் காலி தான். அதுக்கோசரம் தான் F&Oலாம் ப்ளே பண்ணுறவங்களாம் நாங்கள் வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு. சேம் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா இங்கே அந்த லெவலுக்கு கீழே உடச்சிதுன்னா அடுத்த மாதிரி இதுக்கு சப்போர்ட் இவ்வளோ தான் வரப்போகுதுன்னும் போது கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய லாஸ் வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் விட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நம்ம பார்ஷியலாக ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுட்டு இங்கே வந்து பை பண்ணுற ஜோனை தான் பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா எதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னுட்டு? ஓகே, இதுதான் F&O ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி. சார் என்கிட்ட வந்து டிமேட் அக்கவுண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்கணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நீங்க வச்சு போறத வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தெரிஞ்சுக்குங்க. இயர்லி ஸ்டேஜ்ல வந்து டோன்ட் கோ டு F&O ஆன் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், சிஇபிலாம். ஓகேவா? ஓகே ஓகே. விப்ரோவை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம், டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருந்தோம். என்னன்னு கொடுத்துருக்கோம்? இன்றைய தினம் எனது வகுப்பில் விப்ரோ எனும் பங்கை பற்றி எனது மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொடுத்தேன். அதை அவர்களிடம் கூறினேன். நான் இதை ரெக்கார்ட் செய்து கொள்கிறேன். வரலாறு படைக்கும் இந்த பங்கு என்று இந்த பதிவு உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்டுருப்போம். அந்த பதிவுக்கு ஏன் வேண்டுமான்னு கேட்டோம்னா சும்மா ஒரு கொஷின் தான். அது பர்ஃபார்மன்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எந்த விதமாக இது பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே போட்டிருக்கணும். பட் வந்து டைம் ஷெடியூல் எனக்கு இல்லாததுனால லேட் ஆகிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. ஓகே, இப்போ ரிசல்ட்டும் கொடுத்துருச்சு. 1 வீக் முடிஞ்சிருச்சு.
இந்த 1 வீக்ல அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத போய் பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு புல் கண்ட்ரோல்ல மார்க்கெட் திரும்பி இருக்கு. அப்போ லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம என்ட்ரி 368 போயிருக்கோம். இப்போ என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000. சி என்னுடைய ப்ராஃபிட் வந்து 27% ஆஃப் ரேஷியோவில் நான் வினிங் ரேஷியோவில் இருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கோம்? சி ஆல்மோஸ்ட் இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் ரீச்டு, செகண்ட் லெவல் டார்கெட்டுக்கு 396 அண்ட் தென் தேர்ட் லெவல் டார்கெட் 414. அப்போ 414 போச்சுன்னா நம்மளுடைய வினிங் ரேஷியோ எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். இதுதான் ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுடைய ஸ்டாட்டிக்ஸ். எப்போ நம்ம என்ட்ரி போகணும், எப்போ என்ட்ரி போகக்கூடாதுன்னு தெரியும். கண்மூடித்தனமாக போயிட்டு கால் ஆப்ஷன் புக் ஆப்ஷன்லாம் பை பண்ணிக்கிட்டு நீங்கள் பணத்தை இழந்துடாதீங்க நண்பர்களே. லேர்ன் அண்ட் தென் வின். எப்பவுமே மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் எப்படி ரேண்டமிக்காக தான் மூவ் ஆகும், அந்த ரேண்டமிக் மூவ்ல நம்ம எப்போ என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் வரணும், இதெல்லாம் தெரியணும்னா பர்ஃபெக்ட் டெக்னிக்கல்ஸ் தெரியணும். கண்மூடித்தனமா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க போய் வாங்கிட்டு பணத்தை லாஸ் பண்ணிடுறீங்க. ஓகே, சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. பை சொன்னா பை சொல்லிக்காதீங்க, செல் பண்ணா செல் சொல்லி பண்ணிக்காதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஓகே, பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் போடுங்க, 4 பேருக்கு நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் டு ஆல். டெலிகிராம் சேனல் அண்ட் தென் ஃபேஸ்புக் குரூப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேட்சஸ்க்கு உண்டான கிளாஸஸ் ஷெடியூலும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு உண்டான அப்டேட்ஸில் கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.